நான் எவ்வளோ நல்லவன், நான் எவ்வளோ கெட்டவன் சொல்லி யோசிக்காம அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லி யோசிங்க. இயேசுவின் நாமத்தை உங்கள் மேலே வச்சனால அந்த நாமம் உங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். இட்ஸ் அ பெர்மனன்ட் என்டார்ஸ்மெண்ட். அது நிரந்தரமான அங்கீகரிப்புங்க. புரியுதா? இதை நம்பணும். நான் எப்போதும் அதை நம்புவேன். அல்லேலூயா. அதை எப்போதும் நம்புவேன். என் மேலே அவருடைய நாமம் இருக்கிறதுனால நான் அவருக்கு சொந்தமானவன். அதனால தான் சொல்லுவேன், உங்கள் பலவீனங்கள், குறைபாடுகள் இதெல்லாம் அதுக்கு என்னது, அதை பாதிக்க முடியாது. உங்கள் மேலே இருக்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைகளை குறித்து யோசிக்காதீங்க, அவரை குறித்து யோசிங்க. நான் எவ்வளோ நல்லவன், நான் எவ்வளோ கெட்டவன் சொல்லி யோசிக்காம அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லி யோசிங்க. அவர் என் மேலே எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், என் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், அதை யோசிங்க. அப்போ நீங்கள் அவர் மாதிரி ஆவீங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம இன்றைக்கி என்ன ஆயிடும், ரொம்ப மதம் என்ன பேசி கொடுத்துச்சுன்னா, அவரு தூரம், நம்ம இடத்துல இருக்கிறோம், நமக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா அவர் மகா பரிசுத்தர், அவர் சுத்த கண்ணன், அவர் பார்வையில் ஒரு தப்பு நடந்தாலும் முடிஞ்சு. அப்படி இல்லை. அவர் மனம் உருகுகிற தேவன். அவர் மனம் உருகிற தேவன். உங்களை காப்பாற்றுறதுல அவர் குறிக்கோளாக இருக்கிறார் ஆபத்து நாட்களில். ஆனால் உங்களை வளர்த்தெடுக்கிறதுல அவர் அதுவும் குறிக்கோளாக தான் இருக்கிறார். ஏன்னா the more you grow, the more you become mature, then this thing will be clearly understood by you. நான் பேசுகிற இந்த காரியம் முதிர்ச்சி அடைய 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 இன்னும் தெளிவாகும்.